ஆசீர்வாதம் நீராடும் பிள்ளைக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குரூப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிடலாம் இல்லைங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு தான் இந்த இமேஜ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிற இமேஜ். இதை ஃபஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 by 1 அப்படியே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தாவே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண அதே ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு எகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எகைன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் கிடைக்கலனா ஏஐ எக்ஸ்பெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் க்ரோமில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஐ எக்ஸ்பெண்ட் இருக்கும். நீங்கள் நார்மல் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துரும் இமேஜை. அந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக தான் வந்திருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு க்ரோமில் போய்ட்டு ஏஐ எக்ஸ்பெண்ட் டைப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லிரிக் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைன் போட்ட மாதிரி இருக்கும். அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபாண்ட்டும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு அப்போவுமே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட்டோட சைஸை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இன்னொரு ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலிங்ஸ்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், இந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு வரலைன்னா அதோட சைஸை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இந்த ஃபாண்ட்டு. இந்த 2 ஃபாண்ட்டையும் மறக்காமல் எல்லா டெக்ஸ்ட்லேயும் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் மறக்காமல். இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டு தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட்டாக 1 by 1 செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 by 1 கடைசி வரலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே அவ்வளோதான். இந்த மாதிரி கடைசி வரையிலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருப்பேன். அது நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வரையும் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் அடிச்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் 3D கேமரா. இந்த கேமரா ஆப்ஷன் வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் எப்படி வந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும்னு அது தெரியும். இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த கேமரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ரொம்ப செம்மையாக இருக்குது. நீங்கள் எந்த இமேஜ் வேணால் வச்சு எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ண மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. ஓடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.